கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஓய்வு நாள் காலையிலே ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் நீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். இன்னமும் தொடர்ந்து நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். இந்த ஆராதனையை நாங்கள் ஒவ்வொரு பகுதியையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் உலாவி என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் இன்று எங்கள் நடுவில் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புத்தகத்தில் 159வது பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். 159வது பாடல். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாய் செல்லுகிறார். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்றார். இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்து அவரை ஆராதித்து நாம் பாடப்போகிறோம். 273வது பாடல். இதே பாடல் புஸ்தகத்தில் 273. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர்.
மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது பாடின அந்த பாடல்ல யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என்கிற சரணத்தை அறிக்கை செய்து பாட போகிறோம். எந்தன் ஜெயமானவர் யெகோவா நிசி, அவர் எந்தன் ஜெயம். யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அறிக்கை செய்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். அப்படியே பிரசன்னத்தை வரவேற்போம். 1000 நாட்களை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களிலே ஒரு நாள் மேலானது என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Jesus, thank you Lord, hallelujah, thank you Lord.
Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. Thank you, Lord. தேவனுடைய பிரசன்னத்தை வரவேற்போம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. அல்பா ஒமேகா, துவங்கினதை நிறைவேற்றி முடிக்கிறவர். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கி நடத்தினதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். Thank you, Lord. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாரும் ஐயா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாரும் ஐயா. களித்திரவு காத்திருப்போ, களித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரோ. சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. உலர்ந்த எலும்புகள் அவருடைய வார்த்தையை கேட்டவுடனே அவைகளுக்குள்ள ஜீவன் வந்தது, அவைகள் உயிரடைந்தது. இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர்
நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிற அவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. அவர் துவங்கினதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். Thank you Lord. Hallelujah. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலோ மேலானதை பேசுகிறவர். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. வார்த்தையை நிரனுப்பிடுவி என்னை சுகம் ஆக்கிடுவி. வார்த்தையை நிரனுப்பிடுவி என்னை சுகம் ஆக்கிடுவி. நீரே என்னை சுகமாக்கும் கர்த்தர், நீரே அந்த பரிகாரி. வார்த்தையை நிரனுப்பிடுவி என்னை சுகம் ஆக்கிடுவி. வார்த்தையை நிரனுப்பிடுவி என்னை சுகம் ஆக்கிடுவி. ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜீவ பலியாய் அவருடைய பலிபீடத்தில் நம்மை படைப்போம். Thank you Lord. Hallelujah. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் வீலாவில் இன்று பாயுதே.
விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இருந்தனரே. ஹல்லேலூயா. உடைய இரத்தத்தை மீட்கும் பொருளாய் செலுத்தி நம்மை மீட்டவர், மகா பிரதான ஆசாரியனாய் நமக்காய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாவின் முன்பு நின்றவர். ஹல்லேலூயா. அவருடைய பலியினால நம்மை பரிபூரணப்படுத்தினவர். ஹல்லேலூயா. இன்று இந்த ஆராதனையில, இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய அருகிலே இருக்கிறார். பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாய் சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. கடலை பாரும் இரண்டாய் பிரியும், கூட்டமாய் சென்று கடப்பாய். கடலை பாரும் இரண்டாய் பிரியும், கூட்டமாய் சென்று கடப்பாய். தூய பஸ்காடி புசித்து தேவ பலனால் முன் செல்லுவாய். தூய பஸ்காடி புசித்து தேவ பலனால் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திருப்பாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. உனக்காய் பாதையை திறக்கிறவர், யாரும் அறிந்திராத ஒரு பாதையை திறக்கிறவர், அதனூடாய் நடத்துகிறவர். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதான ஒரு மகிமை. Thank you Lord. வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று தாவீது சொல்கிறார். Thank you Lord. Thank you Lord. நேர்த்தியாய் செய்கிறவர், அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். Thank you Jesus. Hallelujah. அவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர், யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், யாவையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறவர், யாவையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர். கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் சாட்சி இருந்தால் நீங்கள் சபை நடுவில் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துவோம். சுகம் கொடுத்துருக்கிறார், காத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, நேற்று காலையிலையா? சரி சரி, ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் காத்த தயவை நினைத்து நன்றி செலுத்துவோம். சொல்லுங்க. ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க செய்தார். அவனுக்கு நன்றி செலுத்துவோம். வேற சாட்சி யாராவது இருக்கா? சரி, இப்பொழுது நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கருத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். செபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ சொன்னீங்க. முதலாவது, எங்களை உங்களுடைய பலிபீடத்தில் நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கையை உமக்கு என்று படைக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன், எங்களையும் எங்களுடைய காணிக்கையும் நீர் அங்கீகரித்து 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் கட்டளையிடுவதற்காய் நன்றி. எங்களுடைய பணத்தை விட எங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கிறது. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாய் உங்களுடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம். பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 11:30 மணி வரை இந்த ஆராதனை உண்டு. மாலையில் 5:30 6:30 வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆராதனை உண்டு. இதுக்காக நீங்கள் செபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். இதே போல் வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 11:30 வரை நமக்கு ஜெபம் இருக்குது. வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை ஜெபம் இருக்கிறது. லைவ் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை இருக்குது. இவளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். யோபு சிநேகிதருக்காக என்ன பண்ணால் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மற்றவருக்காக ஜெபிப்போம், நமக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் சொல்லலாம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம். ஏன்னா வெயில் ரொம்ப இருக்குது. சரி, யோவான் 5வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 5 8வது வசனத்தையும் 9ஐயும் நான் வாசிக்கிறேன். 8வது வசனம் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பெதஸ்தா குளத்தில் இயேசு செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். இதை பற்றி ஏற்கனவே நிறையா தடவை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சத்தியத்தை உணர்த்த போகிறார். ஹல்லேலூயா. சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது ஒரு உலகம். ஹல்லேலூயா. சத்தியம் என்பது ஒரு அறிவு மட்டும் இல்லை. சத்தியம் என்பது ஒரு உலகம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்கிறதை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே சத்தியம்தான். இப்போ பாருங்கள், இந்த உலகம் எப்படி வந்துச்சுன்னு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? பிக் பேங் தியரின்றாங்க. அதாவது என்ன?
உலகம் வந்து எங்கிருந்தோ வெடித்து வந்தது தான் உலகம். அதில் யூனிசெல்லுலார் ஸ்பீஷீஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதிலேருந்து அப்புறம் மல்டி செல்லுலார் ஸ்பீஷீஸ்லாம் வந்துச்சு. சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்படி வந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து குரங்குலேருந்து என்ன வந்துட்டான், மனுஷன் வந்துட்டான்றாங்க. இது வந்து சத்தியமா? இல்லை. ஏன்னா அவங்களால புரிய முடியல. விஞ்ஞானிகளால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் இப்படி அவருடைய இமேஜில் நம்மளை படைக்கிறார், படைக்க முடியும், படைப்பாளி ஒருவர் இருக்கிறார் என்கிற புரிதல் அவர்களுக்கு இல்லை. அப்போ சத்தியம் என்பது நம்முடைய மூளையால் புரிந்து கொள்ள முடியாதது. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவைன்னா, பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதான விசுவாசம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் பூமியை படைத்தார். எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யோவானில் வருது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்போ இயேசு இருந்திருக்கிறாரு சிருஷ்டிப்பில், பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே ஆசைவாடி கொண்டிருந்தார். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் என்ன? இது எழுதுனது யார்? ஜெனிசிஸ் 1, ஆதியாகமம் 1 எழுதுனது யார்? கடவுள் படைச்சப்ப என்ன சன் டிவியும் எல்லாம் நியூஸ் சேனல்லாம் இருந்துச்சு. அப்போ யார் எழுதுனா? ஆவியானவர் யாரை கொண்டு எழுதியிருக்கிறாரு? 5 புஸ்தகத்தை எழுதுனது யார்? மோசே. அப்போ மோசையை கூப்பிட்டு அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி தான் நான் என்ன பண்ணேன், படைத்தேன். அதை யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது. அப்போ சத்தியம் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. ட்ரூத் இஸ் ரிவீல்டு. சத்தியம் என்பது வெளிப்படுத்தப்படும் போது தான் அதை நம்மால் பார்க்க முடிகிறது, நமக்கு பதில் கிடைக்கிறது. இந்த மரம் இருக்குன்னா எப்படி வந்திருக்கு, அழகாக அது ஒரு சிஸ்டம் இல்லையா? அதில் இருக்கிற விதை கீழே விழுகுது, அது ஒரு மரமாக மாறுது. அந்த பழத்தை ஒரு பறவை சாப்பிட்டுட்டு போயிடுது, அது போய் எங்கேயோ போய் அந்த விதை என்ன பண்ணிடுது, விதைச்சிருது. அது அங்கே, இந்த மரம் அங்கே வளருது. ஹல்லேலூயா. கொய்யா மரம், ஆப்பிள் மரம். இப்போ நம்ம ஊரில் ஆப்பிள் மரம் இல்லை இல்லையா? ஆனால் நான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் போனால் அங்கே ஆப்பிள் இருக்குது. அந்த மரம் இங்கே வர மாட்டேங்குது, இங்கே இருக்கிற மரம் அங்கே விளைய மாட்டேங்குது. அப்படி ஒரு சிஸ்டம். இப்படி ஒரு இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறேன், அதனால தான் இதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அப்போ இந்த சிஸ்டம் பற்றி அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்பதே வந்து வெளிப்பாடின் மூலமாகத்தான் கிடைக்கப்பெறுகிறது, ரெவலேஷன். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவரை என்னன்னு சொல்கிறோம்னா, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 தாவீது சொல்கிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். இப்போ ஆட்டுக்கு வந்து தெரியாது எங்கே தண்ணீர் இருக்குது. ஆட்டு கூகுள் மேப்லாம் பார்க்க தெரியாது. ஆட்டுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே தண்ணி இருக்குன்றது ஆட்டுக்கு தெரியாது. எங்கே புல்வெளி இருக்கிறன்றது ஆட்டுக்கு தெரியாது. அப்போ ஆட்டுக்கு என்ன தெரியணும்? ஆட்டுக்கு மேய்ப்பனை தெரிந்தால் போதும், மேய்ப்பனுக்கு ஆட்டை தெரிந்தால் போதும், கிடைக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடுது, கிடைத்து விடுகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், நடக்கிற அற்புதங்கள், கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்தையும் நம்மளால் அடையவே முடியாது. இயேசு அதான் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இப்போ அம்பானி இருக்காருன்னா அவருக்கு ஒரு 10 கோடி ரூபானா சர்வசாதாரணம், பாக்கெட் மணி. நமக்கு 10 கோடி ரூபானா பாக்கெட் மணி கிடையாது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அம்பானிக்கு ஒருவேளை இயேசு தேவையில்லாமல் இருக்கலாம், தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு யார் தேவை? ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஏசா இருக்கான், 2 பேர். ஏசான்றவன் யார்? வேட்டைக்காரன். வேட்டைக்காரனுக்கு உதவி தேவையா? எந்த உதவியும் தேவையில்லை. அதனால் அவனுக்கு கர்த்தர் ஏசாவின் தேவன்னு பைபிளில் போடவே இல்லை. யாக்கோபு யார்? பயப்படுறவன். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே. யார் சொல்கிறா?
கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பொறுத்தனா பூச்சின்றார்னா அவன் மனசில் அவன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் சாதாரண ஆள், என்னால் ஒன்றும் முடியாது, அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே. அதனால் வேதம் சொல்லுது, யாக்கோபின் வல்லவர். ஏசா அவனே வல்லவன், ஆனால் யாக்கோபுக்கு ஒரு வல்லவர் தேவைப்படுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நமக்கு தேவை. யோசித்து பாருங்கள், அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இனிமேல் இருக்கிற பயணத்தையும் கடக்க போகிறோம். மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்துருக்கிறோம் இல்லையா? 31. இப்போ தான் இந்த வருஷமே ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், பாதி இயர், மிடில் ஆஃப் த இயருக்கு வந்துட்டோம். ஜூன் வந்துருச்சு. இதுவரை நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை சார்ந்து செயல்பட்டிருப்போம், சில நேரங்களில் ஆண்டவரை சாராமல் செயல்பட்டிருந்திருப்போம். அது இதில் ரிசல்ட்டு நமக்கே தெரியும். அப்போ சத்தியத்தை அறிய அறிய நான் அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிய அறிய நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சத்தியம்தான் சொல்லுது, உனக்காக இயேசு இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது தெரிஞ்சிட்டா நான் யாரை சார்ந்து கொள்வேன்? ஹல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிற எப்படி ஸ்டேட்டில் இருக்கோம்னா, மாத்திரையும் எடுத்துக்கிறோம், கர்த்தரையும் என்ன பண்ணிக்கிறோம்? தேடிக்கிறோம். ஆனால் எப்படினாலும் கர்த்தர் தான் என்ன பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் யாருனால தான் வரணும்? அவற்றில் தான் வரணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை விட அடுத்த லெவல் என்ன இருக்குது? சத்தியம் ரொம்ப எனக்குள்ளே போயிடுச்சு, நான் விசுவாசத்தில் வரேன், தழும்புகளால் ஆன சுகம் அது எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஃபெய்த்துக்குள்ளே வரேன். நான் தழும்புகளால் ஆன சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிலாம் ஒவ்வொரு லெவல் இருக்குது. எந்த அளவுக்கு சத்தியம் நம்மை பாதிக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த சத்தியம்ன்றதே எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, த்ரூ ரெவலேஷன் தான். ஹல்லேலூயா. ரெவலேஷன்னா என்னது? எனக்கு தெரியாத மறைவாக இருக்கிற ஒரு தகவல், இன்ஃபர்மேஷன், ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாத தகவல். எல்லாரும் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, போதகரேன்னு கூப்பிட்டாங்க. சிலர் அவரை தச்சன்னு நினச்சிட்டாங்க, சிலர் அவரை மரியாளின் மகன்னாங்க, சிலர் யோவான் சானகன்னாங்க. ஏன்னா யோவான் சானகன் கொண்டுட்டு யோவான் சானகன் பார்த்திங்கன்னா வந்த புதுசில் ரொம்ப பாப்புலராக இருந்தான். அப்புறம் அவனை சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அப்புறம் தான் இயேசுடைய ஊழியம் பெருக ஆரம்பிக்குது. அப்போ யோவான் சானகன் செத்த உடனே எல்லாம் நினச்சிட்டாங்க இயேசு இப்போ தான் வராரு. அதாவது யோவான் சானகனுடைய ஊழியம் முடிய இயேசுடைய ஊழியம் ஆரம்பிக்குது, துவங்குது. அப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க? இவர் தான் யோவான் சானகன் தான், செத்து போனவர் திருப்ப வந்துட்டார் நினச்சாங்க. சில பேர் சொன்னாங்க இவர் எலியான்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்க. ஆனால் பேதுரு இடத்துல வெளிப்பாடு இருந்தது. ஹல்லேலூயா. எலியா நல்லவனா கெட்டவனா? நல்லவன் தானே. எலியா என்ன பண்ணா? வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனான். நல்ல விஷயம் தானே. சரி, அவன் இறக்குறனால நமக்கு என்ன பிரயோஜனம்? மதுரையில் இருக்கோம், 2026 இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. எலியா அக்கினியை இறக்கினான், அல்லேலூயா சொல்லியாச்சு. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏதோ பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அப்போ இயேசுவை எலியான்னு பார்த்தா அதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. பேதுரு என்ன சொன்னா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் யாரு? மேசியா. அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏன் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. எனக்கு சுகத்திற்கு தேவையான தழும்புகளை அவருடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு தேவையானதெல்லாம் இயேசு செய்திருக்கிறார். அவர் யார்? அவர் மேசியா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவோடு இயேசுவை பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடோடு இயேசுவை பார்க்கும்போது அவர் எடுத்த பெனிஃபிட்டில் எனக்கும் பங்கு வருது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல் தரேன். ஹல்லேலூயா.
எலியா வந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்குனா, செத்து போனவனா என்ன பண்ணா, எழுப்புனா. நான் அதே மாதிரி எலிசா நாகமானுக்கு சுகம் கொடுத்தான். ஆனால் எனக்கு எதுவும் எலிசா செய்யலையே. உங்களுக்கு எதாவது செஞ்சானா? இல்லையே. ஆனால் இயேசு அவர் மேசியா என்கிற அறிவில், அந்த ரெவலேஷனில், வெளிப்பாடோட அவர் செய்ததை நான் பார்க்கும்போது, அதுதான் நிருபங்கள்லாம் இருக்குது. இயேசு என்ன பண்ணார்? பிரதான ஆசாரியனாய் உள்ளே போயிருக்கிறாரு. அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா? இருக்குது. ஹல்லேலூயா. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், அதனால எனக்கு பெனிஃபிட் இருக்கா? இருக்கு. எனக்கு மட்டுமா? உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு மட்டுமா? உங்கள் நம்ம சந்ததிக்கு இருக்கு. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு பிறக்கிற குழந்தை இயேசுவேன்னு கூப்பிட்டுச்சுன்னா அதுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால சொல்கிறேன், நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, இயேசு இந்த 38 வருடமா பெதஸ்தா குளத்தண்டை இருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தது, நமக்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு செஞ்ச அற்புதம் எல்லாமே எதுக்கு பண்ணாருன்னு தெரியுமா? மெயினாக சரி ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனுக்கு செய்வோம் அப்படின்றதுக்காக இல்லை. அது மட்டும் இல்லை, இயேசு கண்ணீர் விட்டாரெல்லாம் பைபிளில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. மனதுருகினார்னு இருக்குது, அதுக்கு மட்டும் இல்லை. இயேசு தான் யார், அவர் யார், அவர் என்ன செய்ய போகிறாருன்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்றாரு. நான் பிதாவினிடத்தில் போகிறேன், உங்களுக்கு தேற்றவாளன் அனுப்புகிறேன்றாரு. உலகத்தின் பாவத்துக்காக மரிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின் யோவான் சாணன் பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் இவரை மேலே அவரே சொல்லியிருக்காரு. இயேசுவே நிறைய கிளைம் பண்ணியிருக்காரு. இன்னும் யோவான் சாணன் அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னும் ஜனங்கள், சுகம் பெற்ற ஜனங்கள், மெய்யாகவே நீர் குமாரனா, தேவனுடைய குமாரனா கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் வேணும்ல. இயேசு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றதுக்கு என்ன வேணும்? ப்ரூஃப். என்ன ப்ரூஃபு? அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, மணிக்கணக்காக உட்காந்து கேட்டாங்க. நம்ம பிரசங்கம் மாதிரிலாம் இல்லை. இயேசு பேச பேச கேட்டே இருந்தாங்க ஜனங்கள். அப்போ அவர் சொன்னதுக்கெல்லாம் இதெல்லாம், இது அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அதுக்கு தான் இயேசு என்ன பண்ணார்? அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன நினைச்சு தெரியுமா? இயேசு வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நான் தான் மேசியான்னு வந்துட்டாங்க. இன்றைக்கும் இருக்கிற யூதர்கள் மேசியான்ற பதத்தை தவறாக புரிந்திருக்கிறார்கள். மேசியானா என்னது? உலக இரட்சகர். இன்னைக்கு இருக்க யூதர்களும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னா, மேசியானா யாருன்னா ஒரு ராஜாவாக வருவார், வந்து இப்போ இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்குது? இவ்வளோண்டா இருக்கா? ஆனால் இப்படி இல்லை. யோசுவா காலத்தில் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, பெரிய தேசமாக இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சீரியா தேசத்தில் பாதி வரும். இந்த மாதிரி நிறையா இப்போ இருக்க தேசங்களே இல்லாமல் போயிடும், அவ்வளோ பெருசு இஸ்ரேல். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து மேசியான்றவர் வந்து கிங்காக வருவார், பொலிட்டிக்கலாக எங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒத்தாசையாக இருப்பார். அந்த காலத்துலேயும் அப்படி தான் நினச்சாங்க. அந்த காலத்தில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமன் கிங்டம், பெரிய கிங்டம், இரக்கமில்லாதவர்கள் அந்த ரோமர்கள். சிலுவை மரணத்தெல்லாம் கொண்டு வந்ததே அவங்க தான். அப்போ என்ன நினச்சிட்டு இருந்தாங்க இந்த யூதர்கள்? மேசியா என்பவர் வந்து யூதர்களுக்கு அணி திரட்டி, ஒன்று திரட்டி ரோமர்களுக்கு எதிராக என்ன பண்ணுவார்? புரட்சி பண்ணுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதில் எங்கே போயிட்டார்? ஓசன்னா ஓசன்னான்னப்ப லெஃப்ட் போகாமல் எங்கிட்டு போய் திரும்பிட்டார்? ரைட்டு திரும்பிட்டார். அப்போ தான் அந்த பின்னாடி போன குரூப் எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற மேசியா இவர் இல்லை என்று தெரிந்த உடனே, அப்போ இவர் எங்களுக்கு வேண்டாம், இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன வாய்கள் தான். ஓசன்னா சொன்ன வாய் தான் அடுத்த நாள் என்ன சொல்லுச்சு? இவனை சிலுவையில் அறையும் என்றது. ஏனென்றால் அவர்களுக்கு அவரை குறித்த அந்த வெளிப்பாடு இல்லாததுனால அவர் எடுத்த அந்த ரட்சிப்பு இருக்குல்ல, அதில் அவர்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு எடுத்த அந்த ரட்சிப்பில் நமக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நமக்கு என்ன வருது? சுகம் வருகிறது. இயேசு எடுத்தவைகள் எல்லாம் நமக்கு இன்று
கிடைத்திருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான், அப்போ தான் இவர்கள் விசுவாசிப்பார்கள். இந்த வார்த்தையை விசுவாசித்தால்தான் ரட்சிப்பில் இவர்களுக்கு பங்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படின்றதுக்காக தான் இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்கள், பெதஸ்தா குளத்துக்கு போகிறாரு. இதில் நிறையா மறைவான காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு பார்க்க முடியுதோ நம்ம பார்ப்போம். முதலாவதாக இதில் பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 1 வசனம், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளம் ஆட்டு வாசல் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது. ஷீப் கேட்டுன்றாங்க ஆங்கிலத்தில். எதுக்கு இதுக்கு அந்த பேர்னா, பலி செலுத்த வேண்டிய ஆடுகளை எல்லாம் இங்கே தான் என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு வருவாங்களாம். அந்த கேட்டு வெளியே தான் என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு வருவாங்களாம். இயேசு என்னவா வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதனால தான் இந்த இடத்துக்கு இயேசு போகிறாரு. ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பின்னணியில் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதனால தான் அற்புதம் நடந்ததை கூட அவர் சொல்ல வேணான்னாரு. அற்புதம் நடந்ததை என்ன பண்ண வேணான்னாரு, சீக்கிரட்டாக போய் அவனை சுகமாகிட்டு போயிட்டார் இயேசு. அப்புறமும் ரகசியமாக பார்க்குறாரு தேவாலயத்தில். ஏன்னா அந்த அற்புதம் நடக்கிறத விட அதை சார்ந்த சில காரியங்கள் இருக்கிறது. அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும், இன்றைக்கி 2026 இருக்கிற நமக்கு அது பிரயோஜனப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பெதஸ்தா குளம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு குளம். ஜனங்களுடைய கண்கள்லாம் பொதுவாக ஒரு வீடு இருக்குன்னா அதில் வாசற்படியில் தான் நம்ம பார்ப்போம் யார் வரா. இப்போ நானுமே இப்படி தான் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ யார் யார் உள்ளே வரா, வாசற்படியை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கே எல்லாருடைய கண்களும் அந்த குளத்தின் மேலே தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி. அங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி. என்ன சிஸ்டம் அது, ஒரு தூதன் வருவான், குளத்தை கலக்குவான். கலக்கும்போது யார் முந்தி அதில் இறங்குறாங்களோ அவன் என்ன ஆயிடுவான், எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் என்ன ஆயிடுவான், சுகமாயிருவான். இப்போ அந்த கண்கள் எல்லாம் எங்கே இருக்கும்னா அந்த குளத்தின் மேலே தான் எல்லாருடைய கண்களும் இருக்கும். என்ட்ரன்ஸை யாருமே பார்க்க மாட்டான். எல்லோரும் எங்கே தான் பார்ப்பான், குளத்தை தான் பார்ப்பான். ஆனால் இயேசு இன்னைக்கு போன நாள் வந்து ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்னது, டே ஆஃப் ரெஸ்ட், சபாத். அந்த நாளில் எந்த வேலையும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. கடுமையான தண்டனையெல்லாம் வரும் செஞ்சால். யூதர்கள் அப்படி எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஓய்வு நாளில் தூதன் வருவானா சொல்லுங்க, ஒர்க்கிங் டேயா ஹாலிடேயா? ஹாலிடே. இப்போ நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா ஒர்க்கிங் டே ஹாலிடே மாதிரி தான் இருக்கும். ஆள் இருக்க மாட்டார் அவர். பரலோகம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்கிங் டே ஹாலிடேன்னு இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஓய்வு நாள். ஸோ அந்த ஓய்வு நாளில் யாரும் வரவே மாட்டாங்க. அப்போ எல்லோரும் குளத்தை பார்ப்பாங்களா மாட்டாங்களா? பார்க்க மாட்டார்கள். அன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பான் எல்லாம். ஏன்னா இன்றைக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓய்வு நாளை ஏற்படுத்தினது யார், கர்த்தர். வர்றது யார், கர்த்தருடைய தூதன். அப்போ அவன் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். அப்போ அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த நாளில் எல்லோரும் ரிலாக்ஸ்டாக இருப்பான். சரி, மற்ற நாளில் என்ன கதை, அதுக்கு வருவோம். இப்போ இவன் இருக்கான், இவன் கதைக்கு வருவோம். இவனால் நடக்கவே முடியாது. அப்போ இவனுடைய சுகம் எதை சார்ந்து இருக்குன்னா, அந்த தூதன் வந்து கலக்கிற உடனே இவனை யாராவது என்ன பண்ணிட்டு போகணும், அவைலபிலிட்டி இருக்கணும். ஆள் இருப்பாங்களா? தூதன் வர வரைக்கும் நான் இருக்கேன் ராஜா, உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன், யாராவது இருப்பாங்களா? அவைலபிலிட்டி இல்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவைலபிலிட்டி இருந்தாலும் தூக்கிட்டு போகிற ஆள் என்னைய மாதிரி ஆளாக இருந்தாருன்னு வைங்க,
வேகமாக நடக்க முடியும். நான் அதிகபட்சமாக நான் ஓடிலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஓடி போய் பஸ்ஸில் ஏறுவோம். அதுக்கு பிறகு இப்போலாம் அதெல்லாம் மறந்து போச்சு. ஆமாம், அப்போ ஓடுற ஆள் உசேன் போல்ட் மாதிரி இருக்கணும். தூக்கிட்டு என்ன பண்ணணும், கட 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 கடன்னு ஓடணும். ஆளை வச்சு தான் அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதை வச்சு தான் இவனுடைய அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு, இதை வச்சு தான் பேச போகிறேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது. we are dependent on people. அது டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல டீச்சர் வந்துட்டா பிரச்சனை இல்லை, பாஸ் ஆயிடலாம். ஒரு சில டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அடிமட்டாக இருப்பான். அவன் இந்த மட்டைன்னு வாங்கலாம், அந்த மாதிரி இருப்பான். ஆனால் அவனை கூட என்ன பண்ண வச்சுருவாங்க, பாஸ் பண்ண வச்சுருவாங்க. பயங்கரமான டீச்சர், அப்படி கமாண்ட் ரெஸ்பெக்ட்னு வாங்கலாம், அந்த மாதிரி. ஒரு சில டீச்சரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கே சில பாடம் சம்மெலாம் தெரியாதுன்னா அது ஹோம்ஒர்க் வச்சுக்கோன்னு போயிடுவாங்க. அப்படி ஹியூமன் சிஸ்டமே வேறு ஆளை சார்ந்து தான் இருக்கிறது, சாராமல் இல்லவே இல்லை. இப்படி தான் அந்த சிஸ்டம் இருந்தது. அப்படி அந்த சிஸ்டமில் சிக்கி இருந்த ஒருவனை தேடி தான் இயேசு சென்றார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சிஸ்டம் சொல்கிறேன்ல, இது எங்கேருந்து வந்திருக்கு சந்தேகமே வேணாம். ஏதேன் தோட்டத்திலிருந்து தான் இது வந்திருக்கு. ஏன் ஏதேன் தோட்டத்தில் முத கர்த்தர் படைத்த போது மனுஷனுக்கு என்ன வேலை கொடுத்தாருன்னா, விதைக்கிற வேலையே கிடையாது, அறுக்கிற வேலையும் கிடையாது. என்ன வேலை தெரியுமா, மேனேஜ். கார்டன் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். விளைய வச்சதெல்லாம் யார், கர்த்தர். ஹல்லேலூயா. செடி முளைச்சிருச்சு. உங்களுக்கு நான் அன்றைக்கே சொன்னேன், ஃபால், பிஃபோர் ஃபால் எப்படின்னா இலை கூட உதிராது, மரத்துலேருந்து என்ன உதிராது, இலை கூட உதிராது. பழம்லாம் அப்படியே இருக்கும், எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். திருப்பி அந்த இடத்துல வேறு பழம் வந்துடும், அழுகிலாம் போகாது. ஹல்லேலூயா. இப்படி தான் சிஸ்டம் இருந்துச்சு. ஆதாமுக்கு வேலை ரொம்ப ஈஸி. இப்படி இருந்த சிஸ்டம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டான். அதுலேயே என்ன இருக்குது, நன்மை இருக்குது, தீமை இருக்குது. இப்போ தோட்டத்தை வந்து துரத்தி விட்டார், வெளியே போய் என்ன பண்ணணும், இப்போ ஆதாம் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ண முடியாது. டைரெக்டாக மேனேஜராக இருந்தவர் இப்போ என்ன ஆகிட்டார், ஒர்க்கராக மாறிட்டார், அடிமையாக மாறிட்டான். சார்ந்து இருக்கிறான். எதை சார்ந்து இருக்கிறான், விதை விதைச்சா அது சில நேரம் வரும், சில நேரம் வராது. சில நேரம் வந்துருச்சுன்னா பூச்சி வரும். பூச்சியும் படைச்சிருக்காருல்ல கர்த்தர், பூச்சி வரணும். அப்போ கெமிக்கல்லாம் இருந்துச்சா, இல்லை. அப்போ பூச்சியுடைய தயவில் தான் அவனுடைய விளைச்சல். அது சில நேரம் பழம் நல்லா புளிக்கும், சில நேரம் நல்லா இனிக்கும். மாம்பழம் மாதிரி தான் பாருங்கள், சில பழம் பார்த்தா அப்படியே மஞ்சேன்னு இருக்குது, ஆனால் வெட்டி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குது, புளியங்காய் மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி தான் நன்மையும் வந்துருச்சு, தீமையும் வந்துருச்சு. முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ இந்த பழம் என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு சிஸ்டமாக ஜெனரேட் பண்ணி விட்டுருச்சு, கிரியேட் பண்ணி விட்டுருச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அல்லேலூயா. இதை தான் தாவீது சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பராக வச்சு சங்கீதம் 23 சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா இயேசு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் அந்த நன்மை தீமைன்றதில் அந்த தீமையை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எதை கொடுத்துருக்கிறாரு, கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அது என்னது, நன்மையும் கிருபையும் அப்படின்னா என்ன? நன்மைனா நன்மை தெரியும், கிருபைனா என்ன தெரியுமா, நிறைய நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு தீமையாக இருக்குது, வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மாறாவாக இருக்குது, பார்க்குறப்ப எப்படி இருக்குது, கசப்பான தண்ணீராக இருக்கிறது. அதன் மேலே தான் கிருபை வரும். அதுக்கு தான் கிருபை வச்சிருக்கிறாரு. கிருபை எதுக்கு வச்சிருக்காருன்னா, இது என்னங்க இப்படி இருக்குது, இயேசுவை நம்பி தான் வந்தேன் இந்த பாதையில், இப்போ மாறா தண்ணி வாயிலையே வைக்க முடியலையே, ஆனால் அதில் கிருபை வந்துருச்சுன்னா ஒரு கொப்பு விழுந்து அந்த தண்ணி என்னவா மாறுது,
ஸ்வீட் வாட்டராக மாறுது. அதுதான், அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அப்போ இந்த கிருபைன்றது என்னன்னா, இந்த சிஸ்டமையே ரிப்பேர் பண்ணுறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இந்த சிஸ்டமே என்ன பண்ணுது? ரிப்பேர் பண்ணுது. இப்போ பெதஸ்தா குளத்தில் அவன் இருக்கிறான், 38 வருஷமாக அவன் நடக்க முடியாது. ஆனால் அவனுக்கு கிருபை கிடைத்தது. கிடைத்த உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். தலைகீழான ஒரு மாற்றம் நடந்தது. ஹல்லேலூயா. படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்தது. இப்போ இவன் படுக்கையை சுமக்க ஆரம்பித்தான். இதுதான் தலைகீழான மாற்றம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் இந்த வாரம் தரப்போகிறார். நம்புறீங்களா இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா இருக்கா? இப்போ பாருங்கள், எங்கேயோ உள்ளே போகணுன்னா 4000 ரூபா கொடுக்கணுமா? கொடுத்தா எங்கே கூப்பிட்டு போகிறாங்களாம்? ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்லாம் கூப்பிட்டு போகிறாங்களாம். நமக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன இருக்குது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செஞ்சு முடிச்சிருக்காரா இல்லையா? அது என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அது தெரியலையே. கர்த்தர் செஞ்சு முடிப்பார் தெரியும். அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. விசுவாசம்னு என்ன தெரியுமா? என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்றது என்னது? ஹோப், நம்பிக்கை. நிச்சயம் செய்வார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன கொடுக்குறாரு. அதுதான் ஏன் சொல்றாரு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான். அப்போனா என் ஜெபத்தில் விசுவாசிக்கிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன்? மீன் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன வேணுமோ அது இருக்குன்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. சுகம் வேணும்னா சுகப்படுத்திட்டாருன்னு என்ன பண்ணணும்? கர்த்தர் ஏதாவது செய்வார் எனக்கு. ஏன்னா மனம் இறங்குவார். மனம் இறங்குகிற தேவன். இறங்குங்க அப்பான்னு கேட்குறதில்ல, அவர் எனக்கு இதை செய்திருக்கிறார் அப்படின்றத விசுவாசம்தான் பார்க்க வைக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் சிஸ்டமே என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றிருக்கிறார். நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவனுக்கு இப்போ தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ இவனுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். ஒன்று அவைலபிலிட்டி இல்லை, ஆளுடைய அவைலபிலிட்டி இல்லை. ரெண்டாவது, வந்த ஆளுமே வேகமாக ஓடக்கூடிய திறமையான ஆள், அப்படி சொல்லுவோம், திறமையான பெர்ஃபெக்டான ஆள் இல்லை. இப்போ இவனுக்கு தெரிய வேண்டியது என்ன? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சும்மா யோசிச்சு பாருங்கள். இவனுக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. இப்போ இயேசுலாம் விட்டுருங்க, இயேசு இன்னும் வரல சீனில். தூதன் வரான், கலக்கிட்டு போகிற நேரம் ஆள் போய் விழுந்தா சரியா. இவனுக்கு இப்போ ஒன்றே ஒன்று தெரியணும். என்னன்னு தெரியணும்? அது தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப யோசிக்கிறீங்க, ஆனால் ரொம்ப யோசித்தாலே உங்களால் சொல்ல முடியாது. அவனுக்கு தூதன் வர டைம் மட்டும் தெரிஞ்சுன்னு வைங்க. கரெக்டாக சொன்னோன்னே ஆமான்றீங்க பாருங்கள். தூதன் வர டைம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடுவான்? அவைலபிளும் ஆள் வந்துடும். ஆள்கிட்ட சொல்லி, வாப்பா உனக்கு காசு வேணா நான் தந்துடுறேன், 1/2 மணி நேரம் தான்ப்பா, இந்த டைமுக்குள்ளே வருவார் தூதன். என்னை கொண்டு போய் முதவே எங்கே வச்சிரு? குளத்துக்கிட்ட வச்சிரு. தூதன் இந்த டைமுக்கு 37க்கு வரேன்ருக்காரு. 37க்கு வராருண்ணா, நீ 36க்கு என்னை அங்கே கொண்டு போனால் போதும். தூதன் வந்த உடனே டாபார்னு குதிச்சிடுறேன் உள்ள. அப்புறம் என்ன, வெளியே வந்தேன்னா உனக்கு நல்ல சன்மானம் கொடுத்துட்றேன், ரிவார்டு கொடுத்துட்றேன் உனக்கு. ஹல்லேலூயா. எனக்கும் ப்ராப்ளம் சால்வ்டு, உனக்கும் ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனால் அந்த டைமு தெரியாது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரச்சனை. அற்புதம் நடக்கும் டைம். சீடர்கள் பாருங்கள், நிறைய இடத்துல டைம் மென்ஷன் ஆயிருக்கு. அற்புதத்தில், இயேசு செஞ்ச அற்புதத்தில், கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு தண்ணீரை என்னவா மாற்றினார். அப்போ மரியாள் சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், இதோட ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை. இயேசுவே அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை
உடனே இயேசு என்ன சொன்னார்? இதை நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த செய்கிறேன் அப்படின்னா. இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. சரி சொல்லிட்டு அடுத்த நாள் அற்புதம் செஞ்சார், உடனே செஞ்சிட்டாரு. ஆனால் இந்த ஒரு கான்செப்டை அங்கே சொல்ல விரும்புகிறார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம்னு வச்சுருக்காங்க இல்லையா? நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நல்ல நேரம் கெட்ட நேரம், ஆஸ்பிஷியஸ் டைம்ன்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த டைமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டையர் சிஸ்டமே அந்த டைமுக்குள்ளே தான் இருக்குது. வெயில் அடிக்குதா, அந்த சீசன் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள். என் வாழ்க்கையே இருக்குது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையே இந்த டைமுக்குள்ளே இருக்குது. அப்போ இது இந்த டைம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆதாமுடைய வீழ்ச்சியிலேருந்து இந்த டைமு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போயே நான் சொல்லிட்டேன், இந்த சிஸ்டமே என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. சிஸ்டமே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ இந்த பெதஸ்தா குளத்துக்கு இதே இதை அப்ளை பண்ணிங்கன்னா, அங்கே ஒரு கியூ நிற்குது. என்ன இருக்குது? கியூ. ஃபஸ்ட்டு குளம் கலங்கினோடனே ஒருத்தர் இறங்குறான், அவனுக்கு மட்டும்தான் சரியாகும். ரெண்டாவது மூணாவது இறங்குறவன் குளத்தில் இறங்கினாலுமே அவனுக்கு சுகம் கிடையாது. அதுதான் அந்த சிஸ்டம். இன்றைக்குமே பூமியிலேயே இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. முதல் ரேங்க் எடுத்தவனுக்கு தான் என்ன வருது? நல்ல வேலை எல்லாம் வருது. நான் கடைசி ரேங்கை வந்தேன்னா ஒன்றும் இருக்காது. எப்படி பூமியிலே அந்த சிஸ்டம் இருக்குது. அதே தான் பெதஸ்தானோடனே நம்ம ஏதோ ஒன்று நினச்சிடக்கூடாது, இந்த சிஸ்டம் தான். ஆனால் இன்னும் அந்த சிஸ்டத்தை மாற்ற போகிறாரு. மொத்தமாக மாற்றலை, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் அந்த சிஸ்டமை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிலே ஃபேக்டர், தாமதம், வெயிட்டிங். என்னது? அற்புதத்துக்காக காத்திருக்கணும், தூதனுக்காக காத்திருக்கணும். டாக்டர் போனோடனே கிடச்சிருமா அப்பாயின்மெண்ட்டு? கிடைக்காது. காத்திருக்கிறோமா? பார்த்தீங்களா? பெதஸ்தா எல்லாத்துலேயும் வருது, வாழ்க்கையிலையும் வருது, ஆஃபீஸ்லேயும் இருக்குது பெதஸ்தா. ஏன்னா இது ஒரு சிஸ்டம். இது ஏதோ அந்த ஊரில் இருந்தது மட்டும் கிடையாது. காத்திருக்கணும் அற்புதத்துக்காக. நடக்குமா? ஒரு வேளை நடக்கலாம். டாக்டர் மருந்து எழுதும் போதே அப்படி தான் எழுதுறாரு, போடுங்க ஒரு வேளை பார்ப்போம், ஆகலாம். இப்போ இதெல்லாம் இந்த சிஸ்டம், இதெல்லாம் இந்த சிஸ்டம். ஆனால் இயேசு எங்கெல்லாம் ஒரு டைமை குறித்து அந்த டைமில் அவர் இன்டர்ஃபியர் ஆகிறார், இந்த குறுக்கிடுறாரு. ஹல்லேலூயா. இவனு பாருங்க, 38 வருஷமாக இருந்தால் ஒரு நாள் குறித்து வச்சுருந்தார் இயேசு. எப்படி தூதன் வர்றது யாருக்குமே தெரியாதோ, அதே போல் இவர் வர்றதும் யாருக்குமே தெரியாது. ஆனால் தூதன் எல்லாருக்காகவும் வந்தான். யாராவது ஒருத்தர் யாருனாலும் விழுகலாம் தூதன். பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் யூ கெட் ஹீல்டு. உன் பர்ஃபார்மன்ஸ் வச்சு உனக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இயேசு ஒரே ஒருத்தனை தேடி போனார். இவர் வரதும் டைம் தெரியாது, ஆனால் ஒரே ஒருத்தனை தேடி போனார். ஏன்னா அவனை தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கண்டிஷன் ரொம்ப லேசான கண்டிஷன் இல்லை. 38 வருஷமாக அவன் எழும்ப முடியாத நிலையில் இருந்தான். ஹல்லேலூயா. முன்னேற்றமே இல்லை, தாமதங்கள். அவனுடைய வாழ்க்கையில் தாமதங்கள், முன்னேற்றம் இல்லை. ஏன்னா he is bound to the system. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆன்லைன்லையும் கேட்பாங்க பாருங்கள். இந்த சிஸ்டம், we are all part of the system. சிஸ்டம் ஒன்றே நீங்கள் ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது சொன்னார் ஒருத்தர், சிஸ்டம் சரியில்லைன்னா அது நினச்சிடாதீங்க. சிஸ்டம்னா என்னன்னா ஹோல் உங்கள் வாழ்க்கையே அதில் அடங்கும். ஹல்லேலூயா. இப்போ அவர் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ். அதெல்லாம் தான் சொன்னேன். டாக்டர் இருக்கார், வேலை ஸ்தலத்தில் ஒன்று, இது எல்லாம் சொன்னேன். இப்படி தான் போக முடியும், ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதுதான், இப்படி தான் போக முடியும்னு இருக்குது. ஆர்டர் இருக்குது, ஒரு ஆர்டர். ஹல்லேலூயா. இந்த 38 வருஷமாக இருந்தவன் குளத்துக்கிட்டே இறந்துருப்பேன், குளத்துக்கிட்டே இறந்துருப்பேன். இல்லை, ஏன்? அதெல்லாம் ரிசர்வ்டு, அதெல்லாம் ஏற்கனவே ரிசர்வ்டு. யார் ரொம்ப பலசாலியாக இருக்கானோ, யார் ரொம்ப
பலசாலியாக இருக்கானோ அவன் தான் அந்த குளத்துக்கிட்ட இருப்பேன். ஏப்பா சாப்பையவா விடுவேன், இறக்கப்பட்டு பாப்பா நீ இருந்துக்க, ரொம்ப நாளாக இருந்துக்கனா விடுவான், விட மாட்டான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அப்படி தான் உலகம் இயங்குகிறது. ஆனால் வேதம் சொல்லுது, ஆடு மேய்க்கிறவனை அவர் அரசனாக மாத்துறாரு. பிள்ளை இல்லாதவனை பெருகச் செய்து தேசங்களுக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிறவனை பிரைம் மினிஸ்டராக மாத்துறாரு. அல்லேலூயா. அவன் சிறைச்சாலை போனது வேற மாதிரி கிடையாது, தப்பே செய்யாமல் போயிட்டான். யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறுகிறான். திக்கி திக்கி பேசுகிற 80 வயசுக்காரன் ஃபாதர் ஆஃப் த நேஷனாக மாறுறான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வரீங்க. அல்லேலூயா. மோசே என்ன சொன்னேன்? ஆண்டவரே நான் நல்லா பேசுவேன், சூப்பராக பேசுவேன், என்னை அனுப்புங்க நான் சொன்னேன். என்னை மட்டும் அனுப்பாதீங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், உமக்கு சித்தமான யாரையாகிலும் அனுப்பும். அப்படின்னா என்ன? நீங்கள் யாரை வேணால் கூப்பிடுங்க, நான் ஒன்றுமே சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், மற்றவனுக்கு போயிடுச்சா இருக்கட்டும், பரவாயில்ல, நான் ஒன்றும் நினைக்கவே மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் யாரையாவது அனுப்புங்க. கர்த்தர் விட்டாரா? பக்கத்தில் சொல்லுங்கள், லிஸ்ட்டில் இருக்குது பேர். ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? அங்கே அத்தனை பேர் இருந்தான். 38 வருஷமாக இருந்த ஒருத்தனை ஒரே செகண்டில் இப்படி மாற்றி விட்டு போயிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மதுரையில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் அவங்க உள்ளே வருவாங்களா? வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் அமெரிக்காவில் எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவர்களே சபைக்கு போகாமல் எங்கே போகிறாங்க? பீச் போகிறாங்க. நான் ஹாலிடே, அவங்கள என்ன சொல்கிறாங்க? ஹாலிடே. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எதுக்கு தெரிந்து கொள்ளப்படுறவங்க? பூமியிலையும் பரலோகத்திலையும் ஆசீர்வதிக்கப்படும்படி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், டைம் இருக்குது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல். அந்த டைம்லாம் எதுக்கு போடணும்? இயேசு வந்தார், புயலை அடக்கினார், பேதுரு நடந்தார், அதை மட்டும் போட்டு போயிட வேண்டியதானே. டைம் எதுக்கு அங்கே போடணும்? அதுதான் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டைமுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, இங்கே ஒரு டைம் இருக்கா, அமெரிக்காவில் வேற டைம். இப்போ டைம் மாறும்போது இடமும், புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? டைம் மாறும்போது என்ன மாறும்? இப்போ என் சூழ்நிலைமை இப்படி இருக்குது, ஒரு டைமில் சிக்கி இருக்குது. உலகத்தார் அதை தான் கெட்ட நேரம் நல்ல நேரம்ன்றாங்க, பிரித்து வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பூமியில் எல்லா நேரமும் கெட்ட நேரம் தான். எல்லா நேரம் என்ன தான்? கெட்ட நேரம் தான். நல்ல நேரம்னு பார்த்து வைக்கிற கல்யாணம்லாம் நடந்துருதா? நல்லா நடந்துருதா? இல்லையே. எங்கள் சொந்தக்காரங்களே 2-3 பேர் நேரம் பார்த்து நாள் பார்த்தா வச்சாங்க, ஒன்றும் எதிர்பார்த்த மாதிரி போகல. பாருங்கள், அப்போ என்னென்னா பூமியில் இருக்க டைமே என்ன தான்? கெட்ட டைம் தான். ஆனால் இங்கே தான் அவருடைய டைம் ஒன்று உள்ளே என்டர் ஆகுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகம், விழுந்து போன இந்த உலகம், இந்த சூழ்நிலை, இந்த சிஸ்டம், நான் இப்படி இருக்கும்போது டப்புன்னு இந்த டைம் வருதுன்னா என்ன நடக்குது? இந்த சிஸ்டம் மாறுது, இடம் மாறுது. ஹல்லேலூயா. அப்படி தான் அந்த 38 வருஷமாக இருந்தவனுக்கு நடந்துச்சு. அவன்கிட்ட போய் இயேசு கேட்குறாரு, நீ சுகம் அடையும்படி விரும்புகிறாயா? அதுக்கு அவன் என்ன சொன்ன? கொல்லம் கலங்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அது பழைய சிஸ்டம், இப்போ நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதான் நான் என்னது? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் இருக்க இடத்துல சிஸ்டம் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், இது வரைக்கும் இவ்வளவு நாளைக்கு தேவ பிரசன்னம் இருந்துச்சு, ஆனால் இப்போ டைம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. காட்ஸ் டைம் வரும்போது சிஸ்டம் மாறும். இப்போ குளம் இல்லை, சுகம் எங்கேருந்து வரப்போகுது? பிதாவிடத்துலேருந்து வரப்போகுது. ஹல்லேலூயா.
கொண்டு வரவர் எங்கே இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் சொல்கிறாரு, அது பழைய சிஸ்டம். நீ சொல்கிறது இவ்வளோ நாள் நடந்த கதையை சொல்கிற. பக்கத்தில் சொல்லுங்க, கதை மாறுது. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா இந்த வாரம் மாறும். ஹல்லேலூயா. இப்போ இருந்தே மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு பயங்கரமாக அற்புதம் செஞ்சார். சொந்த ஊருக்கு போனார், ஒரு அற்புதமும் சரி. ஏன்? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவரை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் தானே இந்த டேபிள் செய்கிறவர், கார்பெண்டர் அப்படின்ட்டாங்க. அதனால் அவரால் ஒரு அற்புதமும் வல்லமை இருந்துச்சு. இப்போ தெரியுதா? வெளிப்பாடு தான் அற்புதம், வல்லமையை அற்புதமாக மாற்றுது. இவர் கார்பெண்டர்னு பார்த்தா அப்படியே டேபிள் வேணால் செய்யுங்கன்னு கேட்கலாம். ஆனால் இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குகிறவர். அதுக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு பார்க்கும்போது நம்முடைய டைம் மாறுது, சிச்சுவேஷன் மாறுது, இந்த அட்மாஸ்பியர் மாறுது, இடம் மாறுகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே மாறுது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு நம்ம கூட இருந்தார்னா நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னது? பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இவரே சுகமாக்குறவர். எதுக்கு? ஆனால் இந்த பெதஸ்தா குலத்துடைய சிஸ்டம்லாம் இங்கே எழுதியிருக்குன்னா, ஏறக்குறை இது மாதிரியே ஒரு புது சிஸ்டமை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? இன்றைக்கி நமக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவருங்க போன வாரம் நான் சொன்னேன், சத்தியம் அட்டை இருக்குது சத்தியம். ஆனால் அவர்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நிலைக்காலில் ரத்தம் பூசினா எதுக்கு பூசுகிறோன்னு அவனுக்கு தெரியுமா? ஆனால் பூசினா அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? ஏன்? உள்ளே வந்தான்ல சங்கார தூதன். இங்கே எப்படி கலக்கிற தூதன் ஹீலிங் ஏஞ்சலோ, அது மாதிரி எகிப்தில் வந்தவனுக்கு பேர் என்னன்னா ஏஞ்சல் ஆஃப் டெத், சங்கார தூதன். அந்த சங்கார தூதனுக்கு போன வாரம் சாயங்காலம் சொன்னேன், சங்கார தூதனுக்கு யார் விஐபி யார் விவிஐபி அதெல்லாம் தெரியாது. எகிப்தில் இருக்கலே விவிஐபி யார்? பார்வோன். எகிப்தில் இருக்கலே சாதாரண ஆள் யார்? அடிமை. அடிமைக்கு Z+ ப்ரொடெக்ஷன் இருக்குமா? இருக்காது. பார்வோனுக்கு Z+ ப்ரொடெக்ஷன். ஆனால் சங்காரதூதன் உள்ளே போனேன், தடுக்க முடிஞ்சா? முடியல. ஏன்னா அங்கே ரத்தம் இல்லை. அடிமை வீட்டுக்கு போகிறாங்க, செக்யூரிட்டியே கிடையாது. அங்கே நாய் கூட இல்லை, செக்யூரிட்டியே கிடையாது. ஆனால் சங்காரதூதனான உள்ளே போக முடியல. ஏன் போக முடியல? அங்கே ஒரு பிளட்டு பார்க்குறேன். அவன் பார்த்துட்டு இதுக்குள்ளே நான் என்டரு ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. ரத்தம் அவனை உள்ளே போக விடலை. இதுதான் சொல்கிறேன், அவனுக்கு தெரியாது இந்த சத்தியம். ஆனால் அங்கே என்னாச்சு? ஒர்க் ஆச்சு. ஏன் ஒர்க் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு 2026 அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சத்தியம் இன்னும் அந்த வசனத்தெல்லாம் எடுக்காமல் வச்சுருக்குறோம். யோசிச்சு பாருங்கள், எகிப்தில் ஒருத்தன் எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு ஒரு 5000 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளா போனோம் வேறு தேசத்துக்கு? அவங்க தானே போயிருக்கான். அவனுக்கு என்ன நடந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியமானது நித்தியமானது. அது அன்னைக்கும் வேலை செய்யும், இன்னைக்கும் வேலை செய்யும், நாளைக்கும் வேலை செய்யும். சங்காரதூதனுக்கு தெரிகிறது, டெத்துக்கு தெரியுது, மரணத்துக்கு தெரியுது. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத்னா என்ன? டெத்தை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அவனால் உள்ள போக முடியல. ஹல்லேலூயா. கோவிட் டைமில் பாருங்கள், அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் எங்கள் அண்ணே வீடு அப்போ இங்கே இருந்துச்சு. போயிருக்கிறோம்.
ஊரில் இருக்க சொந்தக்காரங்க பூரா வந்துட்டாங்க. கோவிட் ரெகுலேஷனாவது ஒன்றாவது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு யாரோ என் பாட்டி பிறந்தனால ஏதோ ஒன்று பூரா வந்துட்டாங்க. 30 பேர் இருக்காங்க உள்ள. அது பெரிய ஆள் தான், ஆனாலும் 30 பேர் இருக்காங்க. கோவிட் ரெகுலேஷன் படி எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு ஆள் இங்கே இருந்தால் இன்னொரு ஆள் அங்கே கடைசி, இப்படி தானே இருக்கணும். அந்த சட்டம்லாம் எதுக்கு இருக்குது? மதிக்கிறதுக்கு தான் இருக்குது. நம்ம ஒன்றையும் மதிக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு போய் 30 பேர் ஒரு ரூமில். கடைசியில் அடுத்த வாரம் நியூஸ் என்ன தெரியுமா? இருக்க எல்லாருக்கும் கொரோனா, எல்லாருக்கும் கொரோனா. எனக்கு வரல, எங்கள் அம்மாவுக்கு வரல. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். 2 பேருக்கு மட்டும் வரல. மற்ற எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அது யார் யார் இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஆனால் பாருங்கள், இதுதான் அந்த ரத்தம் அப்படின்றத, அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இட் வில் சேஞ்ச் த சிஸ்டம். ட்ரூத் ஹாஸ் த பவர் டு சேஞ்ச் த சிஸ்டம். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இயேசு இந்த இடத்துல பண்ணதும் அதே மாதிரி தான். இதுக்கு பின்னணியில் ஒரு சிஸ்டம் இருக்குது. இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படி குளத்துக்கிட்ட ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போனுவோம், அதே மாதிரி இயேசு மகா பிரதான ஆசாரியனாய் நம்ம சார்பில் நம்மளெல்லாம் எடுத்துட்டு எங்கே போய் நின்னாரு? பிதா முன்பாக. ஹல்லேலூயா. கையில் இருக்கிறது என்னது? அவருடைய ரத்தம். இதுதான் எபிரேயரில் வருது. படிங்க, படிப்போம். நான் தான் படிக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வரும் செய்தி. எபிரேயரில் 7ஆவது அதிகாரம் எடுங்க. 7:25 படிக்கிறேன் நான். எபிரேயர் 7:25, 24 படிக்கிறேன். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். 25 வசனம், எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு 2 ப்ராப்ளம் சொன்னேன்ல. அவைலபிலிட்டி. நம்பர் 1 என்னது? அவைலபிலிட்டி. ஆள் அவைலபிளாக இல்லை. நம்பர் 2, தூக்கிட்டு போகிற ஆள் பவர்ஃபுல்லாக வல்லவரா இல்லை. இங்கே பாருங்க, மேலும் தமது மூலமாய், அதாவது இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் ஆல்வேஸ் அவைலபிள். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இந்த டைம் தான் அற்புதம் நடக்கும், இந்த டைம் தான் கிடையாது. டைம் ஏற்கனவே வந்துருச்சு. இவர் எப்போதும் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பவர்ஃபுல். ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த ஆள் மாதிரி இல்லை. இப்படி தான் அவன் முன்னாடி போய் நிற்கிறாரு. நான் தான் அது உன்னைய மட்டும் இல்லை, 2026 வரப்போகிறவங்களையும் நான் தான் தூக்கிட்டு போய் எங்கே சேர்க்க போகிறேன்? நியூ சிஸ்டமில் சேர்க்க போகிறேன். ஹல்லேலூயா. பழைய சிஸ்டமில் கியூ இருக்குது, போட்டி இருக்குது, தாமதங்கள் இருக்குது, காத்திருப்பு இருக்குது. இதில் எதுவுமே கிடையாது. இதில் இன்ஃபேக்ட் என்ன சொல்லுது? உனக்கு தேவையானது ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு. இட் இஸ் டன். உன் உயர்வுக்கு தேவையானது ஏற்கனவே டன். நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாம் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. டைம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னு சொன்னேன்? பிளேஸ். டைம் வந்துருச்சுன்னா பிளேஸ். இப்போ பாருங்கள், ஃபிசிக்கலாக இருக்கிறோமா? நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். கரெக்டாக? ஒரு நேரம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். பொய் வேணால் சொல்லலாம். எங்கள் லாயர் ஒருத்தர் இருக்கார், சொல்லியிருக்கேன் நான். அவர் சொல்லுவார், ஃபோன் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் தான் இருப்பார், ஃபோன் வந்தோடனே சொல்லுவார், நான் கோர்ட்டில் இருக்கிறேன், சும்மா என்ன பண்ணாதீங்க,
டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்கன்னுவார். அந்த மாதிரி பொய் வேணாம் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் ஸ்பிரிட் வந்து மைண்டு கிடையாது, மைண்டு மாறி மைண்டில் இங்கேயும் இருக்கலாம். அப்புறம் எப்படா பிரசங்கம் முடியும், வீட்டுக்கு போய் கொஞ்சம் வேலையை பார்ப்போன்னு வீட்டுக்கும் இப்போ சில பேர் வீட்டுக்கே போயிருப்பீங்க ஆல்ரெடி. அந்த போயிருப்பீங்க. உங்களை சொல்லி குற்றம் இல்லை, வெயில் அடிக்கிற வெயில் அப்படி. சரி, அப்போ பாருங்கள், மைண்டு இப்படி போதா. அதே மாதிரி தான் ஸ்பிரிட்டு. இப்போ காட்ஸ் டைம் வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துக்கு போயிருங்க. பைபிள் மாதிரி நல்ல புஸ்தகம் எதுவுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சினிமா பார்க்குற காலங்களில் முன்னாடி பார்ப்பேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்தாலும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தெரியாமல், எங்கள் அப்பாக்கெல்லாம் தெரியாமல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, படத்தில் நீ என்னன்னாலும் வெட்டு குத்தி என்னாலும் பண்ணிக்க, முடிக்கிறப்ப எப்படி இருக்கணும், எல்லாம் அப்படியே சிரித்த முகமாக இருக்கணும்ப்பா. அப்போ தான் அந்த படத்துக்கு நல்ல மார்க் கொடுப்பேன். ஒரு சிலர் பாருங்கள், புதுசாக எடுக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து போயிடுவேன் முடிவில், ஷேக்ஸ்பியர் மாதிரி எழுதி வச்சுருவான். அந்த மாதிரி படத்தை என்ன பண்ணுறதில்ல, பார்க்க இனிமேல் இதெல்லாம் படமானு திட்டிட்டு வந்துடுறது. வேத புஸ்தகம் பார்த்திங்கன்னா ஆரம்பம் அப்படியே ஏதேன் தோட்டத்தில் அப்படியே நல்லா அருமையாக இருக்குது, பசுமையாக. முடிவும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதில் முதல் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இந்த இடம் இருக்கா இல்லையா? இருக்கிறதானே காட்ட முடியும். இன்னும் வரல, இருக்கு ஆனால் இன்னும் வரல. அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருக்கு ஆனால் இன்னும் வரல. அப்போ அங்கே போக முடியுமா? எத்தனை பேர் முடியாதுன்றீங்க? நான் முடியுன்றேன். நம்மளாக போக முடியாது, ஆவியானவர் நம்மளை கொண்டு போக முடியும். எப்படி இவனை கொண்டு போனார்? இவனுக்கு என்ன 2 கொம்பு வச்சுருக்கா? கொண்டு போயிருக்காருல்ல. இப்போ நம்மளை ஸ்பிரிட்டில் கொண்டு போக முடியுமா? அந்த பெனிஃபிட் உடலில் வருமா வராதா? வரும். விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து என்ன புறப்படும்? இந்த தண்ணீர் எதுவும் வேறையா? அதுதானே இது. இப்போ வந்துருச்சா, அந்த பிளேஸ்க்கு போயிட்டோமா? சிஸ்டம் மாறிடுச்சா? பக்கத்தில் சொல்லுங்கள், சிஸ்டம் மாறிடுச்சு. இதில் என்ன இருக்குது பாருங்கள். நகரத்து வீதியின் மத்தியிலும், நகரம்னா சிட்டி. ஏசு தான் சொல்கிறார், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை ஆயத்தம் பண்ணிட்டாரா இல்லையா? நீங்கள் உடனே அவருக்கு நிறைய பேர் இது பண்ணுவாங்க, ஆயத்தம் பண்ணிட்டீங்களா, வாங்க டப்புன்னு வாங்க, முடிஞ்சில வாங்க, இந்த சமையல் பண்ணால் அதை எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி. அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் போல், அதுதான் இன்னும் வரலை. அப்படிலாம் கிடையாது. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. 6 நாளில் உலகத்தை படைத்தவருக்கு இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண டைம் ஆகுமா என்ன? ஆயத்தம் பண்ணிட்டாரு. இனி வரதுக்காக பிதாவுடைய டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா நம்ம கூப்பிட்டோம்லாம் படக்குன்னு வரமாட்டார். பிதா சொல்லும்போது அந்த நாளை யாரும் அறியான்ட்டார். பிதா தவிர யாரும் அறியான்ட்டார். மனுஷகுமாரனுக்கே தெரியாதுன்ட்டார். சரி, அப்போ பாருங்கள், நகரத்து வீதியின் மத்தியிலும் நகரத்தின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா என்னது? இது எங்கே பார்த்துருக்கீங்க கடைசியா? ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்தில் பார்த்ததுங்க. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். 3 இனி ஒரு சாபமும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? வாசற்படியில் நின்று கதவை தட்டு, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இப்போ நதி எங்கேருந்து வருது? ஏன்னா இது ஒரு சிஸ்டம். புரிஞ்சுக்கங்க, இது ஒரு
சிஸ்டம். சங்கீதம் 46 வருதுல, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசவனும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்போ காட்ஸ் டைம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுனால சிஸ்டம் என்ன இருக்கு, மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றதுக்கு தான் இயேசு வராரு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடக்கலாம். இன்னும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வெயிட்டிங் பீரியட் என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. ஆட்டுக்குட்டி ஆனவராக சிங்காசனத்தில் இயேசு ஏறி போய் உட்காந்துருக்காரா இல்லையா? அது நடந்துருச்சா, இனிமேல் நடக்க போதா? அப்போ சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சு, பிளேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பிரிட்டில் இந்த பிளேஸில் அந்த கனியை பூசிக்கலாம். இதை தான் வேதம் என்ன சொல்லுது, இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள். அங்கே ஒரு பின்வாங்கி போகிற குரூப்பை குறித்து போட்டிருக்கு. ஆனால் அந்த குரூப் எப்படி பின்வாங்கி போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா, இனிமேல் வரும் உலகத்தின் பலன்களை, பவர்ஸ் ஆஃப் த கம்மிங் வேர்ல்டு, அதையெல்லாம் இவர்கள் அனுபவித்தவர்கள், டேஸ்டட். ஹல்லேலூயா. அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, இப்போ ஒரு சமையல் நடக்குதுன்னு வைங்க, கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாட்டுக்கு ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுங்கன்னு சொல்லி மாற்றி அங்கேயே போய் குடியிருக்க முடியாது. ஆனால் அதை அக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் அங்கே ஓடுற மாதிரியே நதி இங்கேயும் ஓடுது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து புறப்படும், ஓடுது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் இன்று இங்கே இருக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சு, சிஸ்டம் அவனை தலைகீழாக அவனுடைய வாழ்க்கையில் மாறினது. ஹல்லேலூயா. அவனை சுமந்த படுக்கையை இப்போ அவன் சுமக்க ஆரம்பித்தான். அதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள்லாம் என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் பறைசாற்றுவது. ஓய்வு நாள்னா என்னன்னா, அது ஒரு சத்தியம். அப்படின்னா என்னன்னா, நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை, எனக்கு கர்த்தர் செய்ததை பார்த்து விசுவாசித்து பெற்று அதை சுமந்துட்டு போக போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் பிக்சர். பெதஸ்தா கொலனோடனே படுத்திருந்தது வரக்கூடாது. ஒருத்தன் மட்டும் படுக்கையை தூக்கிட்டு நடந்து, மற்றவெல்லாம் படுத்திருக்கும் போது ஒருத்தன் மட்டும் அவன் படுத்திருந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லுகிறான். ஒருத்தனுக்கு மட்டும் ப்ராக்ரஸ். ஏன்னா ஒருத்தன் மட்டும் வேற சிஸ்டம்குள்ளே வந்துட்டான். ஹல்லேலூயா. இனி இவனுடைய திறமையை சார்ந்து இருக்க போகிறது இல்லை. அதனால தான் வேதம் இந்த பிரின்சிபலில் தான் ஆப்ரேட் ஆகிருக்கு. அதனால தான் இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் நடந்தபோது சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, பேதுரு என்ன பண்ணா, நடக்க முடியுமா இந்த சிஸ்டமில்? இந்த சிஸ்டமில் என்ன லா இருக்குது, புவி ஈர்ப்பு சக்தி, பவர். அப்படி தானே? சக்தின்னு என்னது, பவர். அந்த பவரை பிரேக் பண்ணி வர முடியாது. பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒன்றால் வர, பணம் இல்லாமல் ஒன்றால் வர, அது ஒரு பவரு, சிஸ்டம், பவர் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சகோதரன் எனக்கு தெரிஞ்சவர் பாருங்கள், இப்போ இருக்க ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டார், நினச்சார் போட்ட உடனே பரலோகமாக என்ன பண்ணிடுவோம், தமிழகம் மாறிடும்னு. ஆனால் பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபத்தில் தான் மாறாது, எதுலேயும் மாறாது. அவரே வந்தனாலே சொல்லிட்டார், நான் ஒன்றும் தூதன் தேவதூதன் இல்லைன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஆமாம். அதனால் பாருங்கள், இன்னைக்கு சத்தியம் நம்மை மாற்றுகிறது. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. உள்ள மூழ்கிறவன் கடல் மேலே என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், ஏன்னா 4ஆம் ஜாமம் வந்துருச்சு. டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு. டைம் சேஞ்ச் ஆனோன்னு பாருங்கள், வெறும் தண்ணீரை ஊற்றுனா என்னவா மாறிடுது. ஹல்லேலூயா. டைம் சேஞ்ச் ஆனோன்னு பாருங்கள், வலையை போடுறேன், வலை ஃபுல்லாக என்ன வந்துருச்சு, மீன் வந்துருச்சு. படகெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நிரம்பிருச்சு. காட்சி மாறுது. பக்கத்தில் சொல்லுங்க, காலம் மாறுகிறது, காட்சி மாறுகிறது. அதாவது இன்னொன்று சொல்லலாம், காலம் காட்சியை மாற்றி அமைக்கிறது.
டைட்டில் வச்சுருவோமா? ஹல்லேலூயா. காலம் காட்சியை மாற்ற தான் காட்ஸ் டைம். நம்ம இந்த டைமுக்குள்ளே வர்றதுக்கு தான் நம்ம டைமை கொடுக்குறோம். ஆண்டவரே என் நேரத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து அந்த டைமை நான் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. பூமியிலே பால்கடிப்புகள் நடக்கிற நேரத்தில் நான் இந்த நதியோரம் இருக்கிற ஜீவ விருட்சங்களின் கனியை புசித்து இந்த அனுபவத்தில் அந்த நகரத்தின் வீதிகளில் நான் நடக்கணும். அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா செத்த பிறகு தான் பரலோகம்னு. கிடையாது, கிடையாது. பரலோகம் முன்னாடியே வந்துருச்சு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்புறம் எதுக்கு பரலோகத்தை ஒரு சாவு பிறப்பு இறப்புன்றதுக்குள்ளே பரலோகத்தை அடக்கிற? எதுக்கு பண்ணணும்? அது இட்டர்னல் பிளேஸ், அது வேறு டைமென்ஷன். அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அற்புதம் நடக்கும். பூமியில் பாருங்கள், அந்த குளத்தில் போனால் தான் கிடைக்கக்கூடிய ஒன்று இவனுக்கு வேறு சிஸ்டமில் கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், வேறு வழியில் வருது, நன்மைகள் வருது. இப்போ இந்த வாரம் வீக் ஆஃப் சேஞ்ச் சொன்னேன். ஹல்லேலூயா. கண்களை முடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுதான் ரோமர் 8. எனக்கு படிக்க நேரம் இல்லை. ரோமர் 8 படிச்சிங்கன்னா 1 to 4 வீட்டில் போய் படிங்க. ரோமர் 8 1 to 4. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் லைஃப் என்ற ஒன்று அங்கே வருது. லா ஆஃப் லைஃப் இதுதான் இந்த புது சிஸ்டமில் இருக்குது. இதை தான் சொல்கிறாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். சிஸ்டமை புதுசாக மாற்றிருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் நம்ம இந்த சிஸ்டமில் தானே இருக்கோம். ஆமாம், எஸ். பட் இன் யோர் ஸ்பிரிட், ஆவியிலே யூ ஹேவ் ஆக்சஸ் டு அதர் சிஸ்டம்ஸ், அதர் வேர்ல்ட்ஸ். அந்த பரலோக காற்று, அந்த புதிய உலகத்தின் காற்றை நீ சுவாசிக்க முடியும். அந்த புதிய உலகத்தினுடைய நன்மைகளை, அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்குள்ளேயே வச்சுட்டாரு. ஜீவ தண்ணீர் உள்ள நதி உள்ளேருந்து புறப்படுது. இன்றைக்கி டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ண நம்ம ஆண்டவர் இந்த டைமை நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த டைம் எனக்குள்ளே வரட்டும், என் வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவரே இந்த டைமில் நானே உழைச்சி ஓடா போயிட்டேன். ஆனால் இந்த டைமில் நீங்கள் எடுத்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் உரிமையாளராக மாறுறேன். படுக்கை எடுத்துக்கொண்டு நான் நடந்து போகிறேன். படுக்கை என்னை இனி சுமப்பதில்லை, நான் இனி படுக்கையை எடுத்து சுமந்து கொண்டு நான் செல்லுகிறேன். ஏன்னா இதுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இந்த ஓய்வு நாளின் சத்தியத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. நான் செஞ்சதை நீ சுமக்கணும். நீ உன் பாரத்தை சுமக்கக்கூடாது. நான் உனக்கு செஞ்சிருக்கிறத நீ சுமந்துட்டு போகணும். அப்படியாக ஒரு நாள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிருக்கிறாரு, சிஸ்டமே மாற்றிருக்கிறாரு. இப்போ இந்த வாரம் அப்படி தான். இட்ஸ் அ வீக் ஆஃப் சேஞ்ச். பெரிய மாற்றங்களின் வாரம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு. இந்த வாரம் அப்படி தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்போ ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம்னா அடையாளம் தெரியாமத மாற்றம். இயேசு செஞ்ச அற்புதம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. லாசரு இவன் செத்து போயிட்டான்லேப்பா, நான் கண்ணால் பார்த்தேனே இவன் செத்து போனதை. ஆனால் இப்போ பார்த்தா பந்தியில் உட்காந்துருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி இவன் தான் அவனா இல்லை அவனை மாறி இருக்கானா? இல்லைங்க, அடையாளம் தெரியாத மாற்றம். when டைம் கம்ஸ், 4வது நாளில் வந்தார் இயேசு. அதுதாங்க டைம், அவருடைய டைமு. இவங்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு, டிலேன்னா அவர் சொன்னார், சிஸ்டம் மாற்றிட்டேன்னா டைமுக்கு அங்கே வேலை இல்லைப்பா. டிலேயா இதுவா வெயிட்டிங்கா அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த வாரம் 2வது கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? நோ மோர் டிலே. தாமதங்கள் இனி பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு இனி தாமதமே கிடையாது. நோ மோர் டிலே, நோ மோர் டிலே. எந்த தாமதமும் இல்லாமல் துரிதமாக, உடனடியாக, வேதம் சொல்லுது உடனே அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அப்படியே உடனடியான மாற்றம் உண்டாக போகிறது. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்னதை
நிறைவேற்றுக தேவன் அப்படியே செய்ய போகிறீங்க. இந்த வாரத்தில் அப்படியே நீங்கள் நடத்த போகிறீங்க. இந்த புது சிஸ்டமில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. நாங்கள் பூமிக்குரியவர்கள் தான், பூமியில் இருக்கிறவர்கள் தான், ஆனால் நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். எனவே நாங்கள் இயற்கையை மிஞ்சுகிற கிருபையை நீங்கள் அருளி இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.